10/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி. இன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எண்ணியது நிறைவேறும். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், தனுஷில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம் மற்றும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவுடன் சூரியனும் இணைந்துள்ளதால் சகோதரர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அவர்களே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுவுடன் செவ்வாய் உள்ளதால் பயணங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பயணங்களால் நாம் எதிர்பார்த்த நபரை சில சமயம் சந்திக்காமல் போகும் வாய்ப்பும் வந்து சேரும். சற்று அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் தகப்பனாருடன் சற்று மன வருத்தம் உண்டாகும். சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு அலுவலகம் மூலமாக கிடைக்கும். நண்பர்கள் வழி ஆதாயம் உண்டாகும். பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் அலைச்சலும் உங்களுக்கு இருக்கும். சில காரியங்களை செய்ய உங்களுக்கு தடைகள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் உண்டு. வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் தொழிலில் சற்று மந்தகதியான நிலை வரும். குடும்பத்தில் சில உறவினர்களால் உங்களுக்கு மனசங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சற்று பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒரு சிலரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் வராமல் போகும். வங்கி சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் அலுவலக சம்பந்தமான பிரச்சனைகளால் சற்று மனதிற்கு நிம்மதி குறைவு ஏற்படும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் ஏற்பட்டு விலகும். இன்று உங்களுக்கு சற்று நிம்மதி குறைவும் உண்டாகும். சிறு மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். அதனால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அனைத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உங்களது ராசியிலேயே சுக்கிரன் உள்ளார். 2ஆம் இடத்தில் குருவுடன் சூரியனும் உள்ளார். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமையால் சற்று சங்கடங்களும் ஏற்படும். திடீரென்றே உங்களது மேலதிகாரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். மற்றும் வியாபார தளத்தில் என்றாலும் வியாபாரம் செய்வதற்காக வெளிநாடு வெளியூர் செல்வதாக இருந்தாலும் சற்று பிரயாசைகள் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளவும். கடன் சுமைகளால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். கொடுத்த கடன் திரும்ப வராமல் இருக்கலாம். அல்லது தகுந்த சமயத்தில் உங்களுக்கே நீங்கள் வாங்கின கடனை அடைக்க முடியாமல் போகும் சூழ்நிலையும் உருவாகும். அதற்காக அவர்கள் வந்து உங்களிடம் பணம் கொடுத்தவர்கள் என்றாலோ, நீங்கள் அவர்களிடம் கடன் வாங்கினீர்கள் என்றாலோ, அதற்காக அவர்கள் வந்து உங்களிடம் சண்டை சச்சரவுகள் செய்யும்போது
உங்களுக்கு சற்றே மன வருத்தங்கள் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் பெரியவர்களும் சரி, மனைவி, பிள்ளைகள் மனதிற்கு சற்றே வருத்தம் வரும் விதமாகவே இருக்கும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி வருவதற்கும் தாமதமாகும். திடீரென்று தருவேன் என்று சொல்பவர்கள் கூட இன்று இல்லை, 2 நாட்கள் கழித்து தருவேன் என்று சொல்லும் அளவிற்கு நிலைமை சற்றே பிரச்சனைகளாகும். கடன் உதவித்தொகை கிடைப்பதற்கு தாமதமானாலும் நீங்கள் எதையாவது செய்து சமாளித்து விடுவீர்கள். வரவு செலவுகள் ஒரு சிலருக்கு நன்றாகவே இருக்கும், ஒரு சிலருக்கு திடீரென்று பணவரவும் உண்டாகும். விரைய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். அரசு பணிக்காக காத்திருந்தவருக்கு திடீர் செய்திகளும் வந்து சேரும். மகிழ்ச்சியும் உண்டாகும், துக்கமும் நிறையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். திடீர் சுப செய்திகள் உங்களது குடும்பத்தில் உண்டாகும். பயணங்களால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். திடீர் சுப செலவுகளுடன் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணத்தால் உங்களுக்கு நிறைந்த லாபமும் உண்டாகும். மனதிற்கு நிறைவாகவும் இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள், உறவினர்களின் வருகை உண்டாகும். மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும். வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த செய்தி உண்டாகும். தொழில் வளம் நன்றாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமான பயணங்களும் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பும் வந்து சேரும். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் உண்டாகும். தனபரமான நேட்டம் அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் எதிர்பார்த்த உதவியும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சாதகமான பலனை தரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகமாகும். பணம் கொடுப்பது, வாங்குவது போன்ற தொழிலிலும் வங்கி சம்பந்தமான தொழில்களிலும் இன்று மனதுக்கு நிறைவு உண்டாகும். விரைய செலவுகள் அதிகமாக இன்று இருக்கும். அது சுப செலவாகவே மாறும். மனைவிக்கு தேவையான பொருளுதவிகள் செய்வீர்கள். நினைத்த காரியமும் நிறைவேறும். இல்லத்தில் மகிழ்ச்சி நிறையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திடீர் தனவரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த நபரின் செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். நாட்பட்ட காரியத்தை நிறைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைப்பீர்கள். குடும்பம் சம்பந்தமாக இன்று வெளியூர் பயணம் கை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபத்துடன் பொருள் உதவியும் இன்று வந்து சேரும். திடீரென்று கடல் கடந்த பயணத்தால் எதிர்பார்த்த நபரின் உதவியும் தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வாங்கின கடனை கொடுத்து முடிப்பீர்கள். அதனால் மனதிற்கு நிம்மதி ஏற்படும். பெண்களுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனைவிக்காக சற்று மருத்துவ செலவுகள் தேவைப்படும். தாயாரின் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். அதனால் உங்களுக்கு இன்று கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று இருந்தாலும் அதற்கான தீர்வுகளும் உண்டாகும். திடீரென்று பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதை குடும்ப உறவினர் வழியாக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் வழியாக இருக்கலாம். இனிப்பு சம்பந்தமான பொருள்களால், இரத்த சம்பந்தமாக, நீர் சம்பந்தமான பொருள்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உயர் அதிகாரிகள் நீங்கள் என்றால் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களால் சற்று பாதிப்புகள் அடைவீர்கள். மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த விதமாக நீங்கள் நினைத்த காரியங்களும் நிறைவேறும். பதவி உயர்வு மற்றும் இடமாற்ற சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே கேதுவுடன் செவ்வாய் உள்ளார். சற்றே முரட்டுத்தனமான பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது செய்யும். உடல் ரீதியாக இரத்த சம்பந்தமான நோய்க்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுக்காகவும் மருத்துவ உதவி தேவைப்படும். தலை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கண்ணரம்பு சம்பந்தமான பிரச்சனை, இவைகளால் சற்றே பாதிப்புகள் உண்டாகும்.
பயணங்களால் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் வந்து சேரும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் பயணங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பயண நிமித்தம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றே தனவரவும் அதிகமாக இருக்கும், செலவுகளும் அதிகமாகவே உங்களுக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு உள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி உள்ளதால் அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். தொழில் செய்ய யோசனை செய்வீர்கள். தொழிலுக்காக அடுத்தது அப்புறம் பார்த்துருக்கலாம், இப்புறம் பார்க்கலாம் என்று எதையும் தள்ளி போடுவதாகவே இருப்பீர்கள். உங்களது மேலதிகாரிகளால் சற்று பிரயாசைகள் உண்டாகும். நீங்கள் மேலதிகாரிகள் என்றால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். தனவரவு நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். பிள்ளைகளுக்காகவும் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. பிறரது பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். இன்று மகிழ்ச்சியும் சற்று பிரயாசங்களும் நிறைந்த நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் குருவுடன் சூரியனும் உள்ளதால் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். உங்களது பயணங்கள் வெற்றியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியம் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும். அலுவலக பிரச்சனைகள் சாதகமான பலனை தரும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். திடீரென்று தனவரவு அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பெண்களால் லாபம் அதிகமாகும். பெண்களுக்கும் நினைத்த உதவி கிடைக்கும். திடீரென்று வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய பாக்கியம் கைவரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பும் தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். உங்களது சகோதரர்களால் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். ஒரு சில பிரச்சனைகளால் சகோதரர்களிடமிருந்து விலகி செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பம் சம்பந்தமாக சில சொத்து தர்க்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் லாபம் அதிகரிக்கும். பரம்பரை தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பரம்பரை தொழில் மூலம் உங்களுக்கு திடீரென்று புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பட்டறை தொழில்களில் லாபம் அதிகமாகும். வெளியூரிலிருந்து இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் திருமண பேச்சுவார்த்தையுடன் சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் உண்டாகும். பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும். மனைவி வழி சொத்து உங்களது கைக்கு வரும். தாயாருக்காக கடன் உதவி பெற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தை குடும்பத்தில் எழும். உங்களது சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் உண்டு. அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மனதிற்கு நிம்மதியும் சற்று இன்று உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மனமகிழும் செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் அளிக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். இதுவரை பணம் வரவில்லையே என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு தனவரவு உண்டாகும். வேலை விஷயமாக இதனால் வரைக்கும் உங்களுக்கு சற்று மனக்குறைகள் இருந்திருக்கும். அந்த மனக்குறைகள் தீரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி அவர்களது உறவினர் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். தந்தையாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும்.
தந்தையின் சொத்திற்காக சற்று கலகங்கள் ஏற்பட்டாலும் அந்த சொத்து தர்க்கம் நன்றாகவே மாறி அது உங்களது கைக்கு வரும் விதமாகவே இருக்கும். நகைக்கடன் பிரச்சனைகள் தீரும். மனைவியின் நகை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சற்று கலகங்கள் ஏற்பட்டாலும் அதை எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இன்று மதிப்பு நிறைந்த நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் பயணங்களால் வெற்றியும் நிறைந்த நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை தரும். ஒரு சிலருக்கு அரசு தொழிலில் லாபம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு வாகன சம்பத்து உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாகனத்தால் லாபம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு வாங்கின கடனை திருப்ப அடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு கடன் உதவி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசியிலேயே சந்திரன் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி. தாயாரால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். தாயாரின் உடல் நிலையில் சற்று முன்னேற்றம் காண்பீர்கள். மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனின் பயணம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவுடன் சூரியன் இருப்பதால் மனைவி வழி எதிர்பார்த்த உதவியும் மனைவிக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்தியும் வரும். ஒரு சிலருக்கு திருமண பேச்சு சாதகமான பலனை தரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். அரசியலில் மற்றும் அலுவலக பணிச்சுமையிலும் உங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடும். திடீர் அதிர்ஷ்டங்களும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். இன்று வெளிநாடு பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். அரசு வழி ஒப்பந்தம் செய்வீர்கள். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். திடீரென்று வெளிநாடு தொடர்பால் தனவரவு உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த பலன் உண்டு. வியாபார நிமித்தம் லாபம் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாகனம் வாங்குவதற்காக வைத்திருந்த பணம் வேறு விதமாக உங்களுக்கு செலவாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு கவலைகள் இருந்தாலும் அவையாவும் நீங்கி போய்விடும். ஒரு சிலருக்கு பதவி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. 3ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் குருவுடன் சூரியனும் இணைந்துள்ளார். 7ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவுடன் செவ்வாய் உள்ளதால் பூமி சம்பந்தமான தொடர்புகளும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். மற்றும் உங்களது மனைவிக்காக சற்று செலவுகளும் உங்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு திடீர் மாற்றத்தை உருவாக்கும். பயண நிமித்தம் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கல்வி உதவித்தொகை ஒரு சிலருக்கு கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல வேண்டிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு வந்து சேரும். வியாபார நிமித்தம் தனவரவு அதிகமாகவே இருக்கும். திடீர் தடுமாற்றங்களும் அதிகமான செலவுகளும் இருந்தாலும் வரவு செலவுகளில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கால்நடைகள் சம்பந்தமாக லாபங்கள் அதிகமாக உண்டாகும். விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வியாபாரிகளுக்கு தன லாபம் உண்டாகும். என்று மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்தியும் கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே ராகு உள்ளார். பேராசைகள் சற்று அதிகமாகும். கொடுக்கல் வாங்கல் அதிகமாகவே இருக்கும்.
வியாபாரத்தில் அதிகமான தனலாபம் உண்டாகும். தொழில் வளமை நன்றாகவே இருக்கும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் நற்பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் வெளியூரிலிருந்து நம் ஊருக்கே மாற்றங்கள், இது போன்ற நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சமாதானமாகவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவும் இருக்கும். திடீரென்று குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கணவன் மனைவி இடையே சொத்து தர்க்கம் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். திடீரென்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி சம்பந்தமாக திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். கேஸ் வழக்கு சம்பந்தமாக திடீர் முடிவுகளும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடைகள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தனலாபம் அதிகமாகும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். தெய்வ காரியங்களுக்காக இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். ஆன்மீக பெரியவர்களுடன் தொடர்பு உண்டாகும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஏற்பட்டிருந்த கவலைகள் தீரும். உங்களுக்கு திடீரென்று வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக கடன் உதவி பெறுவீர்கள். பிள்ளைகளின் படிப்பிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் திடீரென்று புதிய செய்திகள், நற்செய்திகள் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் உறவினர்களின் வருகையும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். இதுநாள் வரை மனதிற்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இருக்கும். கடன் தொல்லை சம்பந்தமாக மனதிற்கு நிம்மதி பிறக்கும். எதிர்பார்த்த உதவி திடீரென்று உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நபரை சந்திப்பதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்பிற்காக முயற்சிகள் செய்வீர்கள். அந்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த உதவியுடன் தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு அதிகமான தனலாபம் உண்டாகும். கடல் கடந்து பயணத்தால் மனதிற்கு நிம்மதியும் பிறக்கும். இன்று மதிப்பும் மரியாதையும் நிறைந்த நாளாக இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலனாகவே இருக்கும். அனைத்து காரியங்களும் இன்று வெற்றியாகவும் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் மன அமைதியும் மனதிற்கு நிம்மதியும் பிறக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.